ஆனி முதல் வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமைனாலே நம்ம ஞாபகத்துக்கு வருது மகாலட்சுமி தாயார் தாங்க. தாயாரின் அம்சமாக திகழக்கூடியவர் சுக்கிர பகவான். ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் மட்டும் சரியா அமைஞ்சிட்டா அவங்க வாழ்க்கையில சுகபோகமா வாழலாங்க. அப்படி அமையலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க எல்லாருமே இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து ஒரு 6 வெள்ளிக்கிழமை செஞ்சாலே போதுங்க. சுக்கிர பகவானுக்கு உரிய தானியம்னா மொச்சங்க. ஒரு கைப்பிடி அளவு மொச்சையை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு வெள்ளை துணியில் அந்த மொச்சையை வச்சு ஒரே ஒரு வெள்ளை துண்டை வச்சு நல்லா முடிஞ்சிட்டு உங்கள் வீட்டில் மகாலட்சுமி படம் இருந்தால் ஒரே ஒரு அகல் தீபம், அது நெய் தீபம் ஏற்றிட்டு அந்த மூட்டையை அதுக்கு முன்னாடி வச்சு மனமுருக நீங்கள் வேண்டும் போது சுக்கிர பகவானுடைய அருளும் கிடைக்கும், மகாலட்சுமி தாயாருடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்குங்க. இதை வெள்ளிக்கிழமையில் காலையில் 6 to 7 செய்யுங்க. முடியாதவங்க 1 to 2, அதுவும் முடியாதவங்க இரவு 8 to 9. ஆனி முதல் வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமைனாலே நம்ம ஞாபகத்துக்கு வருது மகாலட்சுமி தாயார் தாங்க. தாயாரின் அம்சமாக திகழக்கூடியவர் சுக்கிர பகவான். ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் மட்டும் சரியா அமைஞ்சிட்டா அவங்க வாழ்க்கையில சுகபோக